சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் படிச்சிட்டு இருக்காங்க. தமிழுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக தமிழோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்த உடனே நம்ம தமிழுக்கு சேதுவோட ஞாபகம் வந்துடுது. சேது எந்த அளவுக்கு நம்ம தமிழோட பிறந்தநாளை கிராண்டா கொண்டாடினாங்களோ அது ஞாபகம் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வந்து இருக்காங்க. உடனே கேட்டுட்டு இருக்காங்க வசந்தி வந்து, என்னாச்சு தமிழ், ஏன் உன் முகமே வாடி போய் கிடக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணு இல்லம்மான்னு சொல்லிட்டு தமிழ் இருக்காங்க. அத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அம்மாச்சி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வாடி வசந்தி, வா போகலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னன்னு தெரியல, தமிழோட முகமே வாட போய் இருக்கு. குழந்தையோட ஞாபகமா இருக்காளோ என்னவோ தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு அவ புருஷனுடைய ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. மா, என்னமா சொல்றீங்க? தமிழ் எல்லாம் அப்படி யோசிக்கிற ஆள் கிடையாது. தமிழ் வந்து ரொம்பவே வீராப்பு பிடிச்சவ. அவ போய் எதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி, போன வருஷம் பிறந்த நாளுக்கு சேது என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? அது எல்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தான். அதை தான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேணும்னா பாரு, சேதுவோட போட்டோவோ இல்ல போன வருஷம் அவ பிறந்த நாளுக்கு கொண்டாடின சேதுவோட விஷயம் அதை ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு இருப்பான்னு சொன்னதும் உடனே போயிட்டு வசந்தி எட்டி பாக்குறாங்க. ஆமா, அதே மாதிரிதான் போன வருஷம் நம்ம சேது தமிழோட பிறந்த நாளை எந்த அளவுக்கு கிராண்டா கொண்டாடினாங்களோ அந்த போட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்ததுமே வசந்தி வந்து சொல்றாங்க அம்மாச்சி கிட்ட, மா, இப்ப வரைக்குமே மாப்பிள்ளையோட நினைப்பு அவ மனசை விட்டு போகல. மேலுக்கு மட்டும்தான் அவ சொல்லிக்கிட்டு இருக்காளே தவிர மாப்பிள்ளையோட நினைப்பாதான் அவ இருக்க போலன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த கடவுள் புண்ணியம் வச்சா 2 பேரும் சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடக்குமா இல்லையா தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழோட பிறந்த நாளை சேது திரும்ப கொண்டாடுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.